ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம 2 மினிட்ஸ் மேகியில் தான் சமையல் பண்ண போகிறோம். ஆனால் இது இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour மேகி. ஏன்னா அதில் நிறைய வேலை இருக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து நம்ம 1/2 hour மேகின்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பொடுசாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன காய்கறி சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்ச பட்டாணி, கேரட், சோயா சங்க்ஸ் இது போகிறோம். இதை இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வேறு எதுவும் காய்கறி சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 முட்டை எடுத்து லைட்டாக வானலில் எண்ணெயை ஊற்றி அதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம் முட்டையை நீங்கள் பொரித்து எடுக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த மேகியை கொஞ்சம் பிரிச்சுட்டு உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்ச மேகியை வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் வந்துட்டு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேறு எந்த மசாலாவும் அதில் நான் சேர்க்கலைங்க. மேகி மசாலா மட்டும்தான் எல்லாத்தையும் பிரித்து கொட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரம் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இதில் வேறு எதுவும் மசாலா நான் சேர்க்கலைங்க. உப்பும் நிறைய சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, இது தாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வானல் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு காஞ்சி வந்தோடனே எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றி இந்த பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதை செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறி ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நூடுல்ஸு வேக வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோம்னா பொலன்னு வந்துடும் இந்த மாதிரி. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நூடுல்ஸை போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கிண்டி போட்டு அடுத்த செகண்டே எடுத்து தண்ணியில் வந்து எடுத்துட்டு வடிகட்டி வச்சிடணும். நீங்கள் தண்ணியிலே போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா குழன்னு ஆகிரும். மேகி இது மாதிரி இருக்காது. நம்மளுக்கு பொலன்னு வரணுன்னா லைட்டாக 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி அதை கொதி வந்தோடனே எடுத்து கொட்டி தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஆல்ரெடி அதில் முட்டை பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த மசாலா இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மேகி கிடச்சிரும். சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.